என்ன மாதிரி ட்ரீசருங்க இது, ஒரு சீனும் சும்மா பட்டாசா வெடிக்குது. நம்ம சிவகார்த்திகேயன் இந்த மூவியில் சும்மா செதுக்கி வச்சுருக்கீங்க போங்க. இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும் எப்படி தான் காலேஜ் சீன்லாம் செட் ஆகுதுன்னே தெரியல. இந்த வருஷத்தில் வெளியாக போகிற 2 பிளாக் பஸ்டரை பற்றி பிரம்மாண்டமாக பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ டெய்லியும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஆர் முருகதாஸ் அண்ட் சிவகார்த்திகேயனோட காம்போவில் பிரம்மாண்டமாக தயாராகிட்டு இருக்கிறதாங்க மதுராசி மூவி. இந்த படத்தோட ட்ரீசரை பார்க்கும் போதே தெரியுதுங்க இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவின்னு. படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சும்மா பிரம்மாண்டமாக தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு சீனும் சும்மா பட்டாசா வெடிக்குதுங்க. இந்த ஒரு படத்தில் வில்லனை ஆக்ட் பண்ணுறது நம்ம துப்பாக்கி மூவியில் ஒரு பயங்கரமான வில்லத்தனத்தை காட்டின வித்யுத் ஜமால் வருதாங்க. அவரையும் தாண்டி ஒரு மூவி ஸ்டார் கேஸ்டே உள்ளே இருக்குங்க. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பேரை ஆக்ட் பண்ணுறவங்களாம் படத்துக்கு படம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பேரை ஆக்ட் பண்ணுறது வசந்தி மேனன்ங்க. லாஸ்ட்டாக நம்ம சிவகார்த்திகேயனுக்கு அமரன் மூவி ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துங்க. ஸோ அதனால என்னமோ அவங்களோட ஃபேன்ஸுக்கு இடையில இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குங்க. நம்ம ஏஆர் முருகதாஸ் கூட ஒரு குட் ஃபிலிம் மேக்கர் தாங்க. கத்தி, துப்பாக்கி, 7ஆம் அறிவு மாதிரி பிளாக் பஸ்டர் ஹிட் எல்லாம் கொடுத்தவர் தாங்க அவரு. என்னதான் இத்தனை பிளாக் பஸ்டர் கொடுத்துருந்தாலும் ஹிந்தியில் வெளிவந்த சிக்கந்தர்னு ஒரு படம் அந்த அளவு போகலன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ அதனால இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கொஞ்சம் குறையுதுங்க. ஸோ ஓவராலாக இந்த மூவிக்கான ஹைப் பார்த்தீங்கன்னா மேலே ஏறாம கீழே ஏறாம நடுவுலே நிற்கிது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க இந்த படம் வெளி வந்து என்னதான் பண்ண போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது பராசக்தி. கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இந்த படத்தோட பூஜையிலேருந்து பேர் வைக்கிற வரைக்கும் எல்லாமே பிரச்சனைங்க. ஆமாங்க, இந்த படத்துக்கு பேர் வைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தாங்க அமைஞ்சது. பராசக்திங்கிற பேரை நாங்கள் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி விஜய் ஆண்டனி ஒரு பக்கம் கேஸ் கொடுத்துட்டாருங்க. இதை பார்த்த சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ஆன்லைன்லேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு பேசி முடிச்சு பராசக்திங்கிற பேரை மூவி டீமே வாங்கிட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தாங்க பராசக்திங்கிற பேரே வச்சிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் காலேஜ் சீன்லாம் எப்படி தான் செட் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சீனும் சும்மா மர மாசம் எடுத்து வச்சிருக்காங்க. இல்லைன்னா நம்ம ஜெயம் ரவியை தூக்கி போட்டு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் 100% இந்த படம் ஹிட் கொடுத்துருங்க. இதுக்கு நடுவில் நம்ம டேரக்டர் மாட்டிட்டு முழிக்கிறாருங்க. ஏன்னா வில்லனா இருக்கிறது ஜெயம் ரவிங்கிறனால சிவகார்த்திகேயனுக்கும் பாதி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும், ஜெயம் ரவிக்கும் பாதி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த படத்துக்கான ஹைப் ஒரு பீக்கில் இருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து பிளாக் பஸ்டரை கொடுத்து சும்மா மாஸ் காட்டிட்டு இருக்காருங்க நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டாருன்னா ஒரு ஹேட்ரிக் தாங்க அடிச்சாருன்னு சொல்லி ஆகணும். எல்லாருமே பொறுத்து இருப்போம் ஜெயம் ரவி வில்லத்தனத்தை எப்படி தான் காட்ட போறாருங்கிறத. நம்ம டேரக்டர் மட்டும் எந்த விதமான லேக் இல்லாத இந்த ஒரு படத்தை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேவை தெரிவிக்க விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.